Hi friends, welcome to JK Samayal. இன்னைக்கு நம்ம பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். அதற்கு என்னென்ன தேவையான பொருட்களையும் இப்போ பார்த்துடலாம். இதற்கு 1/2 கிலோ பீட்ரூட் பொடியா சீவி வச்சிருக்கேன். உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன், வெங்காயம் 1, கருவேப்பிலை சிறிதளவு, சால்ட் தேவைக்கேற்ப, பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன், பூண்டு பல் 3, ஒரு பச்சை மிளகாய், மிக்சியில் அரைப்பதற்கு 2 தேங்காய் பத்தை, தாளிக்க கடுகு உளுத்தம்பருப்பு, ஆயில் 2 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் 4. இப்போ இந்த பீட்ரூட்டை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க குக்கரில். 2 தேங்காய் பத்தை கூடவே 2 பச்சை மிளகாய், 3 பல் பூண்டு வச்சுருக்கோம். இதெல்லாம் மிக்சியில் போட்டு திருவி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இந்த பொருள்லாம் வச்சு நம்ம பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். சூடான பிறகு ஆயில் கொஞ்சம் சூடாகிடுச்சு. இப்போ கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்தது கடலைப்பருப்பு உளுத்த பருப்பு எடுத்து வச்சுருக்கோம், அதே இதில் சேர்த்துக்கலாம். அந்த பருப்பு நல்லா கொஞ்சம் கலரி விட்டுருக்குங்க. அந்த பருப்பு கொஞ்சம் கலர் மாறி ப்ரௌன் கலராக மாறட்டும். இப்போ கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். வெங்காயமாக கொஞ்சம் கலர் மாறட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் கலர் விட்டு வதக்கிக்கலாம். அடுத்தது நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச தேங்காய் பத்தை, பூண்டு, பச்சை மிளகாய் அதை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். தேங்காயில் இருக்கிற அந்த பச்சை வாசனையும் கொஞ்சம் நேரம் போகட்டும். அடுத்தது நம்ம குக்கரில் 3 விசில் விட்டு வேக வச்சுருக்க அந்த பீட்ரூட்டையும் இதில் சேர்த்துடலாம். அதையும் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லா மசாலையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அந்த பீட்ரூட்டை மூடி போட்டு வச்சுருந்தோம். மசாலாவோட அந்த பீட்ரூட் நல்லா வேகட்டோன்றதுக்காக. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடி திறந்து பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்மளோட இந்த சுவையான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த பீட்ரூட் பொரியலை எல்லா வகையான வெரைட்டி ரைஸுக்கு, சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், இதெல்லாம் ஒரு சூப்பரான சைடிஷாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவை சந்திப்போம். Thank you.